மரியாதையாடா வேணும் வாய்க்கடா. வில்லிஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஆமாங்க, என்னதான் வில்லன்ஸ் வந்து ஒரு படத்தை மிரட்டி பயங்கரமா எடுத்து இந்த படத்தை கொண்டு போனாலும் வீரண்டு வில்லிஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சில படத்துல தாங்கி பிடிச்சி ஹீரோவோட ஒரு படி மேல போய் அந்த படத்தை மறக்க விடாத அளவுக்கு நடிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் வில்லிஸ் யார் யாருன்ற ஒரு டாப் 10 லிஸ்ட் இந்த வீடியோவில் வந்து லிஸ்ட் போட்டு பார்க்க போறோம். ஸோ இதுல யார் பெஸ்ட் அப்படின்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பார்த்துட்டு தென் வாங்க வீடியோக்குள்ள போலாம். எலே இசுக்கு இந்த இடத்துல 10th லிஸ்ட்ல இருக்கிறது இருட்டு படம் தன்சிகா. ஆமாங்க, தன்சிகா நடிச்சதுல இது ஒரு முக்கியமான படம் சொல்லலாம். அவங்களுக்கு முக்கியமான கேரக்டர் இந்த ஜின் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு ஆத்மாவும் ஒரு பேயும் கலந்த மாதிரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதோட பிளாஷ்பேக்ல வர இந்த வெள்ளையா அவங்க இருப்பாங்க பாருங்க, இந்த போர்ஷன்ஸ்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா நடிச்சிருந்திருப்பாங்க. பட் இந்த படத்துல இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வில்லி அப்படின்ற கான்செப்ட்னால கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதனாலதான் 10th லிஸ்ட் கொடுத்திருக்கேன். 9th லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமன்னா. 2006 வந்த இந்த கேடி படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வில்லியா நடிச்சிருந்திருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவான நம்ம ரவி கிருஷ்ணாவை லவ் பண்ணுவாங்க. இவங்க வந்து இலியானாவை லவ் பண்ணுவாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு இவங்க இந்த மென்டல் ப்ரெஷருக்கு ஆளாகி சைக்கோத்தனமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அந்த டைம்ல இந்த ட்ரிபிள் இந்த ஹீரோ 2 ஹீரோயின்ற கான்செப்ட்ல ஒருத்தவங்க வில்லியானது வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க. புதுசா நம்ம தமனா வந்த டைம் வேற, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் அந்த டைம்ல இவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அடுத்து 8th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கீதா. இவங்க ஒரு நல்ல ஹீரோயினா வளம் வந்துட்டு இருக்கும் போது ஊடால வந்து பாத்தீங்கன்னா இந்த தனம் மாதிரி படங்கள் எல்லாம் பிராஸ்டியூட் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தம்பி கோட்டை படம் வந்துச்சுங்க 2011. இந்த படத்துல முழுக்க இவங்க தான் வில்லியா தாங்கி நடிச்சிருந்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட காமெடியா இருக்கட்டும், ஹியூமர் சென்ஸா இருக்கட்டும், இவங்க அந்த வெத்தலையை போட்டு பேசுறதா இருக்கட்டும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இவங்களோட ரோல். அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கீதாவை இந்த படத்துல வில்லியா போட்டதுக்கு, நெகட்டிவ் ரோலா போட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தா இருக்கிற அளவுக்கு தாங்க இந்த படம் இருக்கும். அதுக்கடுத்து 7th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல நடித்த ஜோதிகா. முத இந்த படத்துல இவங்களை வந்து ஹீரோயின் மாதிரி தான் காட்டுவாங்க. ஹீரோயின் யார்கிட்ட ஏமாந்துட்டாங்க மாதிரி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட், ஹீரோயின் தான் எல்லாத்தையும் பண்ணா, அவ ஹீரோயினே இல்ல வில்லி அப்படின்றப்போ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இவங்களோட கெட்டப்பா இருக்கட்டும், கேரக்டரா இருக்கட்டும், கௌதம் மேனனோட படனால பேலன்ஸ் பண்ணி ஓரளவு நல்லா எடுத்திருப்பாங்க. பாக்குறதுக்கும் இவங்க வந்து அவரோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கும். இந்த டைம்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு அட்டெம்ப்ட் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கிறது ஐஸ்வர்யா ராய். நம்ம பொன்னியின் செல்வன் 1 and 2ல வில்லியா நடிச்சவங்க. நந்தினி கேரக்டர் ஒரு பயங்கரமான கேரக்டருங்க. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நடிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உலகளகின்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யா ராய் இந்த படத்துல கேஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. எப்பேற்பட்ட ஆம்பளையும் ஆட்டி படைக்கிற அப்படி ஒரு அழகிதான் நந்தினி. அந்த ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா கச்சிதமா ஓரளவு சூப்பரா பெர்ஃபெக்டாவே அமைஞ்சிருந்திருப்பாங்க ஐஸ்வர்யா ராய். இப்ப என்னமோ இவங்க அந்த கேரக்டர்ல லைட்டா பாக்குறதுக்கு வயசான மாதிரி கிளவி மாதிரியே தெரிஞ்சிருக்கலாம். பட் அந்த அவங்க பீக் டைம்ல இருந்த டைம்லலாம் இந்த படம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்க கேரக்டர் தாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர். அதுக்கடுத்து 5th பிளேஸ்ல இருக்கிறது கொடி. இந்த கொடி படத்துல வர த்ரிஷா கேரக்டர் தாங்க. முத ஹீரோயின் இன்னோசன்ட் நினைச்சிட்டு இருக்கிற இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ருத்ரான்றவங்க ஒரு கட்டத்துல ஹீரோவே போடுவாரு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் லவ்ல யாராவது ஆள்லாம் தப்பு பண்ணாங்க, இந்த மாதிரி துரோகம் பண்ணாங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கிளைமேக்ஸ்ல வந்து இவரை குத்துற சீன்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இதை த்ரிஷாவாடா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லியாவே நடிச்சிட்டாங்களேடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லாவே இந்த படத்துல ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப நல்லாலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா 4th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி சரத்குமார். நம்ம சர்க்கார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வில்லியா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் சண்டைக்கோழி 2 படத்துல வில்லியா நடிச்சாங்க. 2 படமும் சுமாரான படங்கள் தான். பட் 2 படத்துலயும் விஜய்க்கும் விஷாலும் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஸ்டார். இவங்க 2 பேருக்கு நிகரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமிரா, ஒரு தைரியமா, ஒரு கெத்தா இருக்கிற மாதிரி ஒரு ரோல்ல தாங்கி சூப்பரா நடிச்சிருப்பாங்க வரலட்சுமி சரத்குமார். அதுக்கடுத்து 3rd பிளேஸ்ல இருக்கிறது ரீமாசன். இவங்க 1001 படத்திலேயே வல்லவன் படத்திலேயே வில்லியா நடிச்சாங்க. வல்லவன் படத்துல ஒரு சைக்கோட்டிக் வில்லியா எப்படிலாம் டார்ச்சர் பண்ண முடியும் ஹீரோவன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்லயும் சரி சரி மிரட்டி எடுத்திருப்பாங்க. 1001 படத்துலயும் அப்படிதாங்க. 1001 படத்துல இவங்க வந்து வில்லினே தெரியாது, இவங்க செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் தெரியும். சொல்லப்போனா இவங்க தான் மெயின் ஹீரோயின் மாதிரி தெரியும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுப்பாங்க பாருங்க ட்விஸ்ட், அப்படியே இவங்க வந்து சோழரே கிடையாது, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர், இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் மொத்தமா படையெடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல இவங்களோட போர் சீன்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குங்க. ஆக்டிங் மிரட்டி இருப்பாங்க.
ஆனால் அன்னைக்கு தெரிலங்க இந்த படத்தோட இவங்களோட கெரியர் முடிய போகுது அப்படின்றது. ரெண்டாவது லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திமிரு படத்தில் வர ஸ்ரேயா ரெட்டி ஈஸ்வரிங்க. இந்த கேரக்டரை பார்த்தா அவன் அள்ளுவிடாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த வைப் கேரக்டர். ஆம்பளைங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வைப் அண்ட் பயங்கரமான கேரக்டர்னா அது இதுதாங்க. இது வரைக்கும் நடிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் இவங்க வர ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், இவங்க டஸ்கி ஸ்கின் டோனாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. விஷால் தான் வேணுன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட ஒரு ஃபன் ஃபேக்டை பார்த்தா விஷாலோட அண்ணிங்க இவங்க. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக ரீமாசனே இந்த படத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. பட் ரீமாசனே நடிச்சிருந்தாலும் இவங்களோட ஆக்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஷால் எல்லாரை விட டாப்பாக இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸில் மிரட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது வேற யாரு, ஸ்டில் கோட்டட், எப்பயுமே கோட்டடான கேரக்டரான நீலாம்பரி கேரக்டரில் நடித்த நம்ம ரம்யா கிருஷ்ணன் தாங்க. ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. எல்லாரோடுமே கணக்கச்சிதமாக பெர்ஃபெக்டாக பண்ணுறதுல நம்பர் ஒன். அவங்கள பற்றி நான் தனி வீடியோவே போடுறேன், வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் டாப்புங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வில்லியா நடிச்சிருக்கலாம், இதுக்கப்புறமும் நிறைய பேர் வில்லியா நடிச்சிருக்கலாம். பட் இவங்களோட இடத்த யாராலுமே எடுக்க முடியாதுன்ற மாதிரி அப்போ காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினி மாதிரி ஒருத்தரோட மாஸ் மூவில சிவாஜி கணேசன் இருக்காரு, ரஜினி இருக்காங்க, பல பட்டாளமே அந்த படத்துல மணிவண்ணன் மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க, நாசர் மாதிரி. ஆனா இவங்க எல்லாரை விட இந்த ஒரு கேரக்டரை அடிக்கவே முடியாதுன்ற ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணி பின்னி எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவங்க தாங்க ஹீரோவே. இவங்கள மட்டும் இந்த படத்துலேருந்து தூக்கிட்டு யாரையும் கேஷ் பண்ணி பாருங்களேன். இது உண்மையிலே ஒரு சுமார் படம் தாங்க. அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பால் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வாக இருக்கட்டும், பெயினாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வர இந்த சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லி எப்படி இருப்பான்றதுக்கு நல்ல உதாரணம்னா இவங்க தான்ற மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லினா அது இவங்க தாங்க எப்பயுமே. தென் இந்த லிஸ்ட்டில் நம்ம எப்படி பெஸ்ட் வில்லிஸ்லாம் சொன்னோமோ அதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒஸ்ட் வில்லிஸ் பற்றி சொல்ல போகிறோங்க. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் இவங்களை நீ விட்டுட்டானே, அவங்க எல்லாத்தையும் நான் ஒஸ்ட் வில்லிஸில் கூட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒஸ்ட் வில்லிஸ் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெண்டாவது ஒஸ்ட் வில்லிஸ் கேரக்டரை இந்த வீக்லேயே அப்லோட் பண்ணுவோம். தென் போயிட்டு வரேன், வரட்டா.